ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் உங்கள் கூட இருப்பாங்களா, இல்லை உங்களை விட்டு விலகி போவாங்களா, நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க, அதை பற்றின ரீடிங் தான் இது. இதில் பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. இதில் ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் எந்த பைல் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியுதோ அந்த பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான், டைம்லெஸ் ரீடிங். இந்த வீடியோ எப்போ உங்கள் கண்ணில் படுதோ இது உங்களுக்கான மெசேஜ். இது இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்சன் வந்து எப்போவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி. இப்போ இந்த ரீடிங்கை வந்து பையன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு லேடி வந்து இருக்காங்க. அந்த லேடி வந்து உங்களுடைய தோழியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவாக கூட இருக்கலாம். சரியா? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் இன்னொரு முகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட், தப்பு தப்பாக உங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களை அடிமையாக வச்சுருக்காங்க, உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க வந்து எப்படின்னா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா கூட அவங்க அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. யார்கிட்ட சொல்லணுன்னே உங்களுக்கு தெரியாது, இருந்தாலுமே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அந்த எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டால் நல்லவங்க வந்து கிடையவே கிடையாது. அதை வந்து ஒரு வீக்னஸாக உங்ககிட்ட வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து உங்களுக்கான பணம் வந்து கிடைக்காது. அதாவது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கிடைக்குதே, ஏன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு வரும். சரியா? கடமையை வந்து செய்யுங்க, பலனை வந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுடைய ஒர்க்கில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்களோ கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக இருந்தாலும் போக போக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு லேடி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்பவே. சரியா? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே லேடியாக கூட உங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே அந்த லேடிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, உங்களை அடிமையாக வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த லேடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இருக்குது. சரியா? ஏதோ ஒரு விஷயம், ஆனால் உங்ககிட்ட அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் யாரை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நபரே ஒரு சீக்ரெட்டை வச்சுருக்காங்க. சரியா? அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்கள் இருந்தாலுமே அவங்க உங்ககிட்ட நல்லவங்களாக இருக்காங்களான்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுடைய பாதைகளில் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போடுவீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நோக்கி வந்து நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. சரியா? இந்த மாதிரி பயணம் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்களுக்கு வரத்தான் செய்யும். இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய பாஸ்ட் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் பின்தங்கி தான் இருக்கீங்களே தவிர முன்னோக்கி நீங்கள் போகிற மாதிரியே தெரியலை. சரியா? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய லவ் லைஃபாக இருக்கட்டும், பாஸ்டில் நடந்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே போகாதீங்க. அதுதான் உங்களை வந்து ரொம்ப 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 நெகட்டிவாக மாற்றிக்கிட்டே இருக்குது, உங்களை முன்னேறவே விடாது. அதனால் பாஸ்ட்டை விட்டுட்டு அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் பாஸ்ட்டில் தான் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களால் எந்த விதமான சக்ஸஸும் பார்க்க முடியல. இந்த பாஸ்ட்டுக்குள்ளாடியே நீங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப தலைவலியாக இருக்கும், சூசைட் தாட் இருக்கும். இந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை வந்து உங்களால் வாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் பாஸ்ட் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் நல்லா கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரையும் வந்து நல்லா கொண்டு போக முடியும். அதனால் இந்த பாஸ்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா,
நீங்கள் நிறைய வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரியா? இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து திருப்தி இருக்காது. நீங்கள் வந்து பாராட்டு வேணும், மற்றவங்க என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க என்ன கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்களுடைய வேலையை கூட நீங்கள் சேர்த்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் கூட உங்களுக்கு அதனால் பலன் அளிக்குமான்னு கேட்டால் பலன் அளிக்கவே அளிக்காது. சரியா? அதனால் தேவையில்லாத மற்றவங்களுடைய ஒர்க் இதெல்லாம் நீங்கள் உங்கள் தலையில் கொண்டு போடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய உள் மனசு வந்து என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேளுங்க. இப்போ மற்றவங்க வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சில நேரம் நல்லது சொன்னாலுமே அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அவங்க வந்து ஏதோ பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுங்க. மற்றவங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் கேட்காதீங்க. ஒரு சில நேரத்தில் வந்து நல்லது சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நல்லதாக பட்டாலுமே அதை நீங்கள் நெகட்டிவாக எடுப்பீங்க. சிலவங்க வந்து வேறு மாதிரி பேசினாலும் அதுவும் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனை வரதே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் அதிகமாக வரும். சரியா? மற்றவங்க வந்து ஒவ்வொரு விதமாக உங்களுடைய ஆளை பற்றி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எடுப்பீங்க. சரியா? இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். சிலவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சண்டைகள், பிரேக்கப் சிச்சுவேஷன் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். சரியா? பிரேக்கப் ஆகும். ஆனால் அந்த வலியை வந்து உங்களால் வந்து தாங்கிக்கவே முடியாது. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகும். நீங்கள் யாரை வந்து ரொம்ப நம்பினீங்களோ, உயிராக நினச்சிங்களோ அந்த நபர் வந்து உங்களை விட்டு விலகி போவாங்க. நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போவாங்க. இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சண்டை வரது பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து சண்டை வரும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கூட அதிகமாக செலவு பண்ணுறீங்க, வீண் விரயம் பண்ணுறீங்க. காசை வந்து தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எப்படி இருக்குன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுடைய பர்சன் வந்து ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது, விட்டு விலகுவாங்க. சரியா? சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சன் உங்களுடைய விஷயத்தில் வந்து பணம் சார்ந்ததில் வந்து உதவி பண்ணவும் மாட்டாங்க. சரியா? ரொம்ப கஞ்சத்தனம் காட்டுவாங்க. ஆனால் மற்ற தேவையில்லாத இதுக்கெல்லாமே வந்து செலவு பண்ணுவாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் வரும். இதனால் ஒரு சின்ன பிரிவு வந்து இங்கே வருது. ஏன்னா அந்த நபரே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டு விலகி போகிற மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் என்ன தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்ணாலுமே அந்த நபர் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் நீங்கள் எப்போவுமே முடிவுகள் எடுக்கிறப்போ நிதானமாக முடிவுகள் வந்து எடுங்க. தேவையில்லாத வீண் விரயம் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து மற்றவங்களுடைய வேலையை இழுத்து போட்டுற செய்கிறீங்க, அதனால் காசு கிடைக்காம இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? அதனால் பார்த்து நீங்கள் செயல்படுங்க. இதுதான் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங். இது ஒரு ஜென்ரல் ரேடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.